இப்போ நான் வாழைப்பூவில் அடை செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அரிசி, 3/4 கப் கடலப்பருப்பு வச்சுருக்கேன். அரிசியும் கடலப்பருப்பையும் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். வாழைப்பூ அடைக்கி 1 கப்பு நறுக்குன வாழைப்பூவு, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, இஞ்சி, 1/2 ஸ்பூனு ஜீரகம், 3 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்களவு உப்பு வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகா போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ ஊற வச்ச கடலப்பருப்பு அரிசியும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, நறுக்கி வச்ச வாழைப்பூவு, நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கட் பண்ணி வச்ச வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். தோசைக்கல்ல அடையை ஊற்றிருக்கேன், வேகட்டும். இப்போ பாருங்கள், தோசைக்கல்ல வச்சு அடை ஊற்றிருக்கேன், வேகட்டும். இப்போ பாருங்கள், வாழைப்பூ அடை நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.